சிவபெருமான் கையில் இருக்கக்கூடிய திரிசூலத்தின் 3 கிளைகளும் எதை குறிக்கின்றன? இதை தெரிந்து கொள்வது உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கும். வாங்க வீடியோல பார்க்கலாம். சிவபெருமானுக்குரிய படைக்கலங்களுள் முதன்மை பெற்றது சூலமாகும். அது தலைப்பகுதியில் 3 கூர்மையான பகுதிகளை கொண்டிருப்பதால் முத்தலைச் சூலம் என்றும் திரிசூலம் என்றும் அழைக்கப்படுகின்றது. சூலத்தை ஏந்தி நின்று அருள் புரிவதால் சிவபெருமான் சூலபாணி என்றும் சூலத்தரர் என்றும் அழைக்கப்படுகிறார். திரிசூலம் உயிர்களை பற்றியுள்ள ஆணவம், கண்மம், மாயை என்னும் மும்மலங்களை நீக்கி அவற்றிற்கு மோட்சத்தை அருள்கிறது. அது ஞானத்தை வழங்குவதாகவும் உள்ளது. அஸ்திரங்களுக்கு எல்லாம் தலைவனாக இருப்பதால் அதனை அஸ்திரராஜன் எனவும் அழைப்பர். பகைவர்களை வென்று சுகமாக வாழவும் ஞானத்தினை பெற்று மகிழ்ச்சியாக வாழவும் திரிசூலத்தை சிவபெருமானாகவே போற்றி வழிபடுகின்றனர். திரிசூல வழிபாடு இல்லறத்தாருக்கு பாதுகாப்பையும் செல்வத்தையும் அருள்கின்றது. அழிவிலிருந்து காப்பாற்றுகிறது. திரிசூலத்தை சிவபெருமானாகவே போற்றுகின்றனர். திரிசூலத்தை மிக பழங்காலந்தொட்டே மக்கள் சிறப்புடன் போற்றி வருகின்றனர். அது காவலின் சின்னமாக விளங்குகின்றது. ஆக இனி கோவிலுக்கு செல்லும் பொழுது திரிசூலத்தை பார்த்தால் நிச்சயம் அதையும் மறக்காமல் வணங்கவும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சிவாய நம என கமெண்ட் செய்யவும்.